வணக்கம் அபிரகாம். தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகாவில் உள்ள பர்கிட் மாநகரம் பகுதியை சேர்ந்த செல்வம் என்பவரது மகன் விக்னேஷ், 21 வயதான இவர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அரசினர் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மின்னியல் மற்றும் மின்னணு பொறியியல் விடுதியில் தங்கி படித்து வந்தார். கடந்த வியாழன் அன்று மர்மமான முறையில் விடுதி கழிவறையில் விக்னேஷ் இறந்து கிடந்ததாக தகவல். கழிவறையில் எடுக்கப்பட்ட படங்கள் மற்றும் இது குறித்த செய்திகள் தொலைக்காட்சிகளில் வெளியான நிலையில் அவர் மர்ம மரணத்திற்கு விடை வேண்டும் எனவும் அவர் எப்படி இறந்தார் என்பதை உடனடியாக கண்டறிந்து காவல்துறை தெரிவிக்க வேண்டும் என கூறி அவரது பெற்றோர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இன்று காலை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிப்பதற்காக வந்துள்ளனர். நூற்றுக்கணக்கான விக்னேஷின் உறவினர்கள் மற்றும் அவரது பெற்றோர் செல்வம் மற்றும் கிருஷ்ணம்மாள் இங்கு வந்துள்ளதால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. அப்ரஹாம், விக்னேஷ் இறந்து கிடந்ததை கழிவறையை உடைத்து திறந்துதான் அந்த விடுதியின் காப்பாளர் தெரிந்து கொண்டதாகவும் திருநெல்வேலியில் இருந்து அன்று காலை 14ஆம் தேதி காலையிலேயே வந்துவிட்ட விக்னேஷின் பெற்றோர் செல்வம் மற்றும் கிருஷ்ணம்மாள் நீண்ட அலைக்கழிப்பிற்கு பின்னரே விக்னேஷின் உடலை பார்க்க முடிந்ததாகவும் விக்னேஷின் உடலில் கழுத்தில் கீறல் காயங்கள், காது பகுதியில் குருதி போன்ற காட்சிகள் வெளியாகி தங்களது மகனின் மரணத்திற்கு நடந்தது என்ன உண்மையான நிறைவுகளை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என கூறி தற்போது அவரது உறவினர்கள் இங்கு ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை விசாரித்து ஆய்வுகள் மூலம் உறுதி செய்த பின்னரே கல்லூரி முதல்வர் மற்றும் விடுதி காப்பாளர் காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ் வலிப்பு வந்து இறந்திருக்கலாம் என்றும் மாரடைப்பினால் இறந்திருக்கலாம் என்றும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கும் நிலையில் அவரது மரணம் குறித்த கடும் சந்தேகம் நிலவுவதாகவும் இதனை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் கூறி அவரது பெற்றோர்கள் தங்கள் உறவினர்களுடன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் முன்பு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்ரஹாம், விக்னேஷுக்கு வலிப்பு நோய் இல்லை என அவர்கள் பெற்றோர்கள் கூறுகிறார்கள். தொடர்ந்து விஷயங்களை சேகரித்து வருகிறோம். இதுவே தற்போது திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி வனராஜ்.